அந்த ஃப்ளைட் இதுதான் பாருங்க, அந்த ஃப்ளைட் இதுதான். மார்னிங் மார்னிங் பாருங்க. ஃப்ளைட்டுக்கு வந்து ஏறிட்டோம் பாருங்க. இது வந்து கொலிக்கிற போகிறோட ஆந்திர வந்து பஸ் வந்து மூவா வலிக்கிட்டுது பாருங்க. இமிக்ரேஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகணும். ஓகே போய் கொண்டிக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் பலாலி விமானத்தில் வந்து நிற்கிறேன். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று போகிறதுக்காக வந்து இன்றைய நாளில் வந்து தயாராக இருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் நீண்ட நாளாகவே வந்து எனக்கு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை. எல்லாருக்குமே வந்து வெளிநாடுகள் வந்து போகிறோன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நீண்ட நாளாக எங்கேயாவது இடத்த போகணும், அந்த இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்கணும், அதை விட அங்கே இருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் வந்து ருசித்து பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும். நான் இன்றைக்கு என்னுடைய மனைவி, அதை தாண்டி என்னுடைய மாமா, அத்தை, மச்சாலன்னு சொல்லி ஒரு 15 பேர் வந்து இன்றைய நாளில் ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து போக போகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் இதில் எங்கே போகிறோன்னு நான் இதிலே வந்து சொல்லிடுறேன். நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவில் வந்து சென்னைக்கு வந்து போகிறோம். குறிப்பாக என்னுடைய மச்சாளுக்கு, என்னுடைய அம்மாவுடைய தம்பியாருடைய மகளுக்கு வந்து திருமணம். லண்டனில் மாப்பிள்ளை வந்து லண்டன். அப்போ அவங்க வந்து இலங்கைக்கு வந்து வர முடியாத காரணத்தினால நாங்கள் இந்தியாவுக்கு போய் தான் அந்த திருமணத்தை வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் இன்றைய நாளில் தயாராக இருக்கிறோம். எல்லாருக்கும் பாருங்கள், யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இப்போ எல்லாமே வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் நாங்கள் வந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விமானத்தில் வந்து பயணம் செய்ய போகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய முதல் விமான பயணம் என்றே சொல்லலாம். மீறி அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நான் போகிறது அங்கே சென்னையில் போய் இறங்கி அங்கே போய் ரூம் அங்கே வந்து 2 ரூம் வந்து நாங்கள் வீடு வந்து புக் பண்ணிக்கிறோம். இப்போ அங்கே வந்து வீட்டுக்கு போகிற வரையிலாக இன்றைக்கு வந்து இந்த காணொலி வந்து இருக்க போகுது. எல்லோரும் வந்து யாராக இருக்கணும். ஓகே வலிக்கிடும். ஓகே வேறங்கோ ஹைரூப் பேண்டில் வந்து இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களை என்ன மச்சான் இருக்கிறார், மச்சான் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறோம். உள்ளுக்கு வந்து போயிட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாட்டேன். பாருங்க, விமான நிலையத்தை வந்து அண்மித்து விட்டோம். பாருங்கள், இதில் நாங்கள் அதில் வந்து வாகனத்தை வந்து பதிவு செஞ்சு நம்ம வந்து உள்ளுக்கு வந்து போகணும். ஓகே விமான நிலையம் வந்தாச்சு. பாருங்கள், நிறைய தடவை நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். ஆக்கள் யாரும் வரோன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து நிற்கிறது. இன்றைக்கு நாங்களே வந்து வெளிநாட்டு பயணம் வந்து போகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் பலாலிக்கு. இல்லை பாருங்கள், போய் வந்து ஆக்கள்லாம் வந்து வெளியில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்தியா போகிறதுக்காண்டி பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஓகே சரி, இறங்க எல்லாம் இறங்க. ஓகே இறங்கியாச்சு. பாருங்கள், நிறைய தரம் வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டு பயணம் வந்து போகிறபடியாக எங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. எல்லாம் ஆக்கெல்லாம் இறங்கினோம். ஐயோ வேலைக்கு தாங்க லக்கேஜுகள், எங்களோட லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் வருங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, திறப்பும் இல்லை. இதுக்கு அங்கே உடுப்பு நாங்கள் போட்டு பூட்டி போட்டுமே. விரைக்கு ஒரு லக்கேஜ் ஒன்று வேணுமே, விரைக்கு ஒரு லக்கேஜ் ஒன்று வேணும். சரியா லேட்டா, 1 மணிக்கு தான் லேட்டாக வரீங்கண்ணா. ஓகே நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு வந்து போகிறோம். குயிக்காக வாங்க. Ticket passport. Wife. White. ஓகே இப்போ வந்து உள்ளுக்கு
எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து செக் பண்ணாங்க, எங்கே போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்கேஜ் வந்து வச்சுருக்கோம், லக்கேஜ் வந்து போடணும். லக்கேஜ் வந்து போகிறதுக்காக இப்போ வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதான் வந்து உடைய பாஸ்போர்ட் டிக்கெட் வந்து இதுதான் பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். லக்கேஜை வந்து போட்டுட்டு இப்படியே வந்து ஃப்ளைட் இறக்கியும் வந்து விஷயங்களை வந்து காட்டுறேன். இப்படியே பயணிக்க போகிறோம். ஓகே, இப்போ லக்கேஜ் போடுற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ உள்ளுக்கு வந்து கஸ்டம் வந்து செக் பண்ணாங்க, செக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்துக்கிறோம். இதையும் வந்து லக்கேஜை வந்து போட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு போக போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்து லக்கேஜ் வந்து போட்டுட்டு இப்போ வந்து உள்ளுக்கு வந்து போக போகிறோம். இல்லை பாருங்கள், இதில் இன்னொரு டிக்கெட் மாதிரி ஒன்று தருவாங்க. ஓகே, உள்ளுக்கு வந்து லக்கேஜ் வந்து போட்டுட்டு இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்கள். உள்ளுக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ இருக்குது பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ இருக்குது உள்ளுக்குள்ள. ஓகே, உள்ளுக்கு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு இதான் வந்து நிறைய நாளுக்கு அப்புறமா ஃப்ளைட்டில் வந்து வரவடியாக அந்த ரூல்ஸுகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஓகே, மொபைல் ஃபோன் கையில் மணிக்கூடு இதெல்லாம் வந்து காட்ட சொன்னாங்க. ஓகே, ஆனால் என்னென்னா சப்பாத்தை காட்டுங்க, தாண்டி பெல்ட்டை காட்ட சொன்னாங்க. பெல்ட்டு எல்லாமே வந்து கலட்டி முழுக்க வந்து செக் பண்ணினாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் வந்து இப்படியே எங்களை வந்து உள்ளுக்கு வந்து போக வேண்டிய. ஓகே மச்சான், போமா எது வாங்க போறீங்களா ஒன்றுங்க? நாங்கள் டியூட்டி ஃப்ரீயும் வந்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம் பாருங்கள். உள்ளுக்கு போய் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கே வாங்க போகிறது இல்லை, சும்மா பார்ப்போம்னு சொல்லி எங்களை பாருங்கள். அப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லா விதமான மதுபவனங்கள் பாருங்கள். இல்லை பாருங்கள், சிவாஸ், பிளாக் லேபிள் எல்லாமே இருக்குது. இங்கே டபுள் பிளாக் முன்னாடி எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆக்கள் எல்லாம் வந்து உள்ளுக்கு இந்தியாவில் கொடுப்போம். ஓகே அந்த கேட்லேயே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதில் வந்து ஒரு ஃபோம் ஒன்று வந்து தந்துருக்காங்க. இந்த ஃபோமை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி இந்தியாவில் வந்து கொடுக்கணும். இன்னும் வந்து ஃப்ளைட் வந்து வேறே இல்லை பாருங்கள், ஃப்ளைட் வந்து வேறே இல்லை. நாங்கள் வந்து இந்த ஓய்வு அறையில் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணணும். நாங்கள் இப்போ இந்தியாவில் வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து உள்ளுக்கு வந்து லக்கேஜ் போட்டு உள்ளுக்கு செக்கிங் எல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃப்ளைட் வந்து ஏறுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து நான் ஏற்கனவே வந்து இந்தியா வந்து போயிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கான, அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக 2 தடவைகள் வந்து போயிருக்கேன். ஆனால் அங்கே போன எல்லாருக்குமே தெரியும் தானே, விரதம்ட்டு சொல்லி நாங்கள் வந்து எதுவுமே வந்து ஃபன் பண்ணலாது, என்ஜாய் பண்ணலாது, நாங்கள் நினைச்சதை வந்து செய்யலாது. அது ஒரு பக்திபூர்வமான ஒரு விரதம் என்றபடியாக நான் வந்து போயிட்டு கோயில்களுக்கு ஒரு சில பழனி, திருச்செந்தூர், உச்சிப்பிள்ளையார் இந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும்தான் நான் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு நான் திருப்பி வந்து இப்போ இந்தியா போகிறேன். இப்போ வந்து ஃபுல் வந்து எங்களோட ஃபேமிலியோட ஒரு திருமணத்துக்காக போகிறபடியாக நாங்கள் வந்து இன்னமும் சாப்பிடலாம், எல்லாம் நாங்கள் நினைச்சதும் சாப்பிட்லாம், மச்சம் சாப்பிட்லாம். ஏன்னா முக்கியமாக இந்தியாவில் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் நிறைய யூடியூப் சேனல்லையும் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பார்ப்போம். என்ன விதமாக பிரியாணி, 50 ரூபாய்க்கு பிரியாணி, 30 ரூபாய்க்கு பிரியாணி, இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு போகிறோம், போயிட்டு வந்து என்ஜாய் பண்ண போகிறோம்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இதான் வந்து நம்மளோட டிக்கெட். ஓகே, இன்றைக்கு 15ஆம் தேதி போகிறோம். 15ஆம் தேதி போயிட்டு 30ஆம் தேதி நாங்கள் திருப்பி கட்டுநாயக்கு தான் வந்துடுறோம். 22ஆம் தேதி மச்சான் வெட்டிங் எல்லாமே முடிச்சு கொண்டு நீங்கள் எல்லா வீடியோக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டுக்கொண்டிருப்பேன். அதை தாண்டி நிறைய சாப்பாடு கடைகளுக்கு போவோம். கண்டிப்பாக நான் அங்கே பார்க்குற இடங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் அரசியல் வந்து களம் வந்து சூடு பிடிச்சிருக்குது. அப்போ பார்க்கலாம்
யாரை யாரை பார்க்க போகிறோம், யாரை யாரை சந்திக்க போகிறோம், நான் என்னென்ன பார்க்குறேனோ. அதோட தீபாவளி வருது, தீபாவளி வருது. இப்போ அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டி நகருக்கு போக போகிறோம். அங்கே போய் வந்து உடுப்புகள் வந்து எடுக்க போகிறோம். கூரைச்சாரி எல்லாம் வந்து அங்கே போய் எடுக்க போயினோம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் டெய்லி வீடியோக்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். யாரை எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்க, மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ காட்டும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வந்த உடனே பறக்க வேண்டியா. ஓகே, இதோட ஃப்ளைட்டில் ஒரு குஞ்சு குரோனி கொண்டு வருது. ஹலோ, கதைங்க கதைங்க. இவ்வளோ நேரம் கத்துன்னு கத்தி போடு. இப்போ கத்துங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. அவர் சவுண்டே காணல. நைஸாக எடுப்பேன்டா நீ கத்தேக்க நைஸாக எடுப்பேன். ஓகே, இப்போ தான் பாருங்க இண்டிகோ ஃப்ளைட் வந்து வந்துருக்குது பாருங்க. பாருங்க வந்துட்டு ஃப்ளைட் சரியா 11:30 வந்துருக்குது. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 12 மணிக்கு. ஓகே, ஃப்ளைட் வந்துட்டு கத்திக்கணும். நான் கொண்டு கவர் ஆகணும்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன தாங்க மாமா தாங்க. எனக்கு தாங்க மாமா தாங்க கட்டிக்காரன் அச்சா நான் சாப்பிடுங்க. ஓகே, அப்படியே போய் இருக்க வேண்டியான். இல்லை பாருங்க, இல்லை கேட் நம்பர் எப்போ ஓப்பன் பண்ண சொல்லி போட்டிருக்குது. சரியா 12:30 தான் வந்து 12:30 தான் கேட் ஓப்பன். எங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்து பாருங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஏற்றுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா லக்கேஜும் வந்து இப்போ தான் ஏற்றுறாங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் திரைப்பட நடிகர் பாருங்கள் எல்லாமே வந்து படங்களை வந்து பார்த்துருப்பீங்க. இவரை ஆடுகளம் போன்ற படங்களில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்துட்டு இப்போ வந்து இந்தியா வந்து போகிறாரு. நாங்கள் போகிற ஃப்ளைட்லாம் வந்து போகிறாரு பாருங்கள். முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் பேர் இந்த பஸ்ஸில் வந்து பாருங்க. இங்கே ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸிலான் வந்து ஆக்களை வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. முதலாவது பஸ் போகுது பாருங்க, முதலாவது பஸ் போகுது. ரெண்டாவது பஸ் வந்து பாருங்க. ஆக்கெல்லாம் போயினோம். ஓகே, நாங்கள் இப்போ பஸ்ஸுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே போயிடணும். உள்ளுக்கு வந்து போகணும். ஏதாவது ஒன்றில் ஒரு இதுங்க. ஓகே, எல்லாரும் மாறாங்க பாருங்க. எங்கடையாக்கள் இப்போ தான் மதியம் வாங்க. ஓகே, கிளம்புவோமா? வெளிக்கிட்டோம் பஸ்ஸை பாருங்க. அப்படி ஏர்போர்ட் வந்து இப்போ பஸ் ஏறி நாங்கள் வந்து ஃப்ளைட் எடுத்துக்காக வந்து போகிறோம் பாருங்க. உங்களையும் தெரியும், மடியாக தெரியும். இவன் தான் எங்களோட அத்தை மாமா. என்னத்துக்கு போகிறீங்க? என்னத்துக்கு போகிறீங்க? யார்கிட்ட வெட்டிங்க? யார்கிட்ட மகள்? உங்களோட மகளா? இங்கே பாவடிக்காரு. பாருங்க, பக்கத்தில் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. பக்கத்துக்கு சீட்டுகள், இன்ஜினுகள். ஓகே, உள்ளுக்கு போகிறோம். மார்னிங் மார்னிங் பாருங்க, லைட் வந்து அப்படி கொண்டு பாருங்க.
ஓகே, ஃப்ளைட்டுக்கு வந்து ஏறிட்டோம் பாருங்க. ஓகே, சீட்டில் வந்து இருந்தாச்சு. என்ன நம்பரு? ஓகே, நிறைய நாளுக்கு அப்புறமா ஃப்ளைட்டில் வந்து இருக்குது. நிறைய வருஷங்களுக்கு அப்புறமா வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறி இருக்கிறோம். ஓகே, வெளியில் ஆரம்பித்து இவ்வளவு நேரத்துக்கு பிறகு இப்போ உள்ளுக்கு வந்துக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து பயணிக்க போகிறோம். பயணித்து இந்தியாவுக்கு வந்து போக போகிறோம். எங்களுடைய தாய்நாட்டுக்கு வந்து போக போகிறோம். அங்கே போய் மிச்ச விஷயங்களை வந்து பார்ப்போம். ஓகே, அளவான சீட் தான். கொஞ்சம் ஸ்டெப்டன்ஸும் பரவாயில்லை. வழக்கான சீட். நம்ம வந்து கரையாத்தான் வந்து இருக்கிறோம் பாருங்க. கரையாத்தான் இருக்கிறோம். से जल बैठ जाएं ताकि हम समय पर प्रस्थान कर सकें. धन्यवाद. May I have your attention please, requesting all customers to kindly take their assigned seats as soon as passengers to settle down. Boarding completed. என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வலிக்கிட்ட போகிற ஃப்ளைட் வந்து வலிக்கிட்ட போகுது. எல்லாம் வந்து வலிக்கிட்ட முடியுது. எல்லாம் வேறு முடியுது. अब हम उड़ान के लिए तैयार हैं. आइल को खाली रखने से हमें बाय बाय बाय. To open, lift the button. It is recommended to keep your seat belt fastened at all times. இந்த ஓடு பாதையெல்லாம் அந்த ஓட போகுது. ஓடு பாதையில் ஓடுது. ஸ்பீடு மேல் எழுப்பிட்டு ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குன்னு. நாங்கள் இப்போ பெலாலிக்கு மேலே பறக்குறோமே. பெலாலி அப்படியே மயிலட்டி எல்லாம் தெரியுமே. அங்கே வட்டடி வீடு திட்ட வீடு. இந்த கடல் வந்து தலைமண்ணா தெரியுதோ. கடலுக்கு மேலே போகிறோமே. இவ்வளோ நாளமாக கீழே கிட்ட பார்த்தோன்னா எங்களுக்கு கூட வருஷத்தை தலாலியில் இருந்து முதல் முறையாக இருக்கு. அவனை நல்லா இருக்கு பாருங்க மக்களை. மேகத்துக்கு மேலே வந்துட்டோம். ஆமாம், இங்கே வேற டே நைஸ். வேற லெவல தண்ணி கடல். பெரிய கடல். மேகம் எல்லாம் அப்படி தெரியுது. வேறு நல்லா இருக்கு. பாருங்க மகளே, முகிலுக்கு மேலே வந்துட்டோம். ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோம். முகிலுக்கு பக்கத்தில். கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு மேலே பறக்கிறோம். ஓட கிடக்குது. இங்கே பாருங்க, இது என்ன? இது ஒரு சதுப்பு நிலமா என்ன? அகழிகள் தண்ணியை வந்து தேக்கி வைக்கிற இடம் மாதிரி கிடக்குது. இதில் பாருங்க அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த முகில பாருங்க அப்படி கிடக்குது. ஆமாம், இங்கே வேற பளிச்சன்னு அந்த வெள்ளமே இருக்குன்னு நல்ல வடிவாக இருக்குது. சேம என்னங்கடா இது? இது வந்து நதின்னு சொன்னிக்கிறேன். பாருங்க அப்படி சொல்லி நல்லா இருக்கு. கிடைக்க கொஞ்சம் பள்ளங்களாக கிடக்கு. பார்த்தா அந்த கல்குவாரியல் மாதிரி இந்த கல்கள் உடைச்சி எடுக்கிறது இந்த மாதிரி என்ன செய்யணும் பாருங்க. கிட்ட இறங்கி கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு. பாருங்க, இதில் கட்டங்கள்லாம் அவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்க. நல்ல சிறப்பாக தெரியுது. இப்போ நல்லா கீழே வந்து கொண்டிருக்கிறோம். கீழே பதியுது. பெரிய பள்ளமாக கிடக்கு பாருங்க. பெரிய பள்ளமாக இருக்கிற தண்ணி நிற்குது. இங்கே அதிவேக நெடுஞ்சாலைன்னு சொல்லி நினைக்கிறவங்க வரணும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு வந்து இப்போ தரையிறங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க,
அதிவேக நெடுஞ்ச அளவுகள் அது இது பாருங்க. கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்து உங்க பக்கத்தில் வருதோ வீடு வந்து இதில் வருங்க. பெரிய பெரிய கட்டடங்கள், நடுவில் ஒரு குளமன் இருக்குது, அங்காலே ஒரு குளமன் இருக்குது. கீழே கீழே இறங்கத்தான் நிறைய வியூ வந்து நல்லா இருக்கு. இறங்க போகிறோம் ரைட். இந்த ரன்வேக்கு வந்துட்டோம். ஓ, இந்த பிளைன் நினைக்குது. கீழே முட்டிட்டோம், கீழே வந்துட்டோம், வந்து அடிக்குது. சீக்கிரமாக வந்து இறங்கிட்டோம் பாருங்க. नमस्कार, हमें बेहद खुशी है कि हम आपके लिए समय से पहले एक और இதெல்லாம் நிற்க போகுது. ஃப்ளைட் ஒன்று மேலே ஏறுது, வருது போகுது. வந்து இறங்கியாச்சு. இப்போ தான் வந்து சென்னையில் வந்து இறங்கி இருக்கிறோம். இனி வழியில் போகணும். இமிக்ரேஷன்லாம் முடித்து அதுக்கப்புறமா ரூமுக்கு போகணும். ஓகே, வாங்க வாங்க, கிளம்பு 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 கிளம்புங்க கிளம்பு கிளம்பு கிளம்புங்க கிளம்புங்க. ஓகே, ஒரு வழியாக இப்போ வழியில் இறங்குறோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஃப்ளைட்டு வலிக்கிற போகிறோக்கு நாங்கள் வந்த ஃப்ளைட்டு தான் பாருங்க. வந்த ஃப்ளைட் தான். ஓகே, நாங்கள் இப்போ இந்த பஸ்ஸில் வந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லி இதுதான் நேரம் நினைக்கிறேன். இதில் வந்து ஏறுனா எவ்வளோ பெரிய பஸ்ஸுங்க வரும். இங்கே ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ வந்து பறக்க போகுது. இண்டிகோ இங்கே வாங்க வருது. இங்கே பாருங்க, இண்டிகோ வந்து பறக்க போகுது இங்கே வரேன். இங்கே அடுத்தது வருது, ரெண்டாவது வருது. அடுக்கடுக்காக பறக்க போகுது. அது அங்கே போகுது, அங்கே போகுது, ரன்வேயில் அங்கே போகுது. அடுத்த இது வருது. இல்லை பாருங்க, பஸ்ஸு பெரிய பஸ். இதான் நாங்கள் வந்தது. இங்கே பாருங்க, பெரிய ஃப்ளைட். இண்டிகோவில் வந்து பெருசு. ஆகல இறங்கி வந்தோன்றீங்க. எப்படி இருக்கு பயணம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அடுக்கடுக்காக போய் கொண்டு இருக்குது. அடுக்கடுக்காக போய் கொண்டு இருக்குது. இந்த அடுத்த ஃப்ளைட்டு பாருங்க, இந்த ஒன்று வருது பாருங்க. அடுத்தது அது பறக்குது. ரன்வேயில் என்ன ஸ்பீடாக போகுது. டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, பஸ் வந்து மூவா வலிக்கிடுது பாருங்க. பெரிய பஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது. இதுவும் வந்து ஆர்டர் வந்துட்டு வந்தாங்க. இன்றைக்கோ பெரிய ஃப்ளைட், பெரிய நாடுகளுக்கு போயிட்டு வந்து சொன்னீங்க. நிறைய பஸ் நிற்கிறீங்களா? பஸ் இதில் பாருங்க, பக்கத்துலேயே பாருங்க ஃப்ளைட்.
Keys இருக்குமே சார் ஏனா இறங்குற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க. இதுலேயே வந்து ஃப்ரீ ஃப்ளைட் எல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வந்து அப்படியே நடந்து உள்ளுக்குள்ள போகிறது பாருங்க. இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து இப்போ இறங்கிட்டு போகுது பாருங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். இறங்குறாங்க இப்போ பாருங்க. இடத்துக்கு வந்துட்டோம். அதெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே வந்து போகணும். ஓகே இங்கே பாருங்க வேறு ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்துருக்குது. பாருங்க வந்த உடனே குளிர் அடிக்குது. இங்கே போய் நாங்கள் இனி இமிக்ரேஷன் வந்து முடிக்கணும். முடிச்சு தான் நாங்கள் வெளியில் போகணும். பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் இப்போ இமிக்ரேஷன் வந்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து உள்ளுக்கு போகிறோம். போயிட்டு அப்படியே லக்கேஜ் எடுக்கணும். அதெல்லாம் வாங்க லக்கேஜெலாம் சுற்றி கொண்டு இருக்க போகிறோம். வாங்க வாங்க இல்லை வாங்க லக்கேஜ் இருக்கு இல்லையே எடுக்கணும் வாங்க. ஓகே போ உள்ளுக்கு போ அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி அதால் போகணும். இந்தால இதில் வந்து ஸ்கேனிங் பண்ணணும். இங்கே உள்ளுக்கு வந்த உடனே இதில் பிள்ளையார் பாருங்க. பிள்ளையார்ட்ட சிலையெல்லாம் வந்து வச்சுக்காங்க. நல்லா அமைதியாக இருக்கு. இஞ்சால நல்லா அழகாக இருக்காண்ணா. அப்போ எங்கள் லக்கேஜ் எல்லாம் இனி பார்க்கணும். அங்கால ஆமாம் ஒதுக்கிடங்கள் குழந்தைகள் காப்பறை அதில் தான் வந்து சுற்றி கொண்டிருக்க சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க நடுவில் நல்லா தன் இருக்குன்னு. இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்க சென்னை ஏர்போர்ட். வாவ் வணக்கம் சென்னை. இங்கே வேலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கு. சூப்பர். அட்டா நல்லா வடியாக தான் இருக்குன்னு. எப்படி இருக்கு சென்னை ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்? நீண்ட வருடங்களுக்கு பிறகு மணியாக இருக்குது. எல்லாம் பாருங்கள் ஏதோ தங்கத்தில் வந்து பூச்சி மாதிரி கோல்டு பூசி விட்ட மாதிரி நல்லா இருக்குது. என்னங்குது அப்படியே லக்கேஜ் கண்டாங்களா தெரியலையே. இது 8வது எங்கட வந்து 7வதுன்னு சொல்லிச்சுன்னா அங்கே போகணும். அது 9வது இல்லை 8 அங்கே மெட்ட பக்கம் போகணும். அது அங்கே எடுத்தாச்சு. ஓகே பேபி. காலுக்கு நோவுது. இந்த அங்கட லக்கேஜ் எடுத்தாச்சு. இந்த சுற்றி கொண்டு வருது. உங்களோட நீளவங்க போடுதோ பாருங்க. லக்கேஜ் எடுத்துட்டு அப்படியே வந்து வழியில் போக வேண்டிய. உண்மையாக பிளெயினில் வரண்டா போல் விமானத்தில் வரண்டா போல் லேசுப்பட்ட வேலை இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே பெண்ட் எடுத்தது. பிளெயின் மேலே இருந்தால் தான் காணும். கொஞ்ச நேரம் லைட்டாக தலை சுற்ற தொடக்கிட்டு அப்புறம் ஓகே ஆகிட்டு. அப்புறம் உள்ளே கொஞ்சம் தண்ணி வேண்டி குடித்தா அப்படியே காம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க உள்ளுக்குற அதில் நல்ல ஓவியங்கள்லாம் பாருங்கள். கடற்கரை சம்மந்தமானது. கடற்கரையில் அங்கே குளிக்கிற மாதிரி, இந்த தும்பு முட்டாசு வைக்கிற மாதிரி, மீன்கள் எல்லாம் பிடிச்சி விற்கிற மாதிரி இல்லை பாருங்கள். நல்லா இருக்குது. நல்ல ஓவியம் வரைஞ்சிக்கா. சூப்பராக இருக்குது. சூப்பர். சட்டத்தை பேரு கை காட்டுற
ஓ ஓ ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஓ ஓ ஓ நல்லா கதைக்கிறீங்க. கதைங்க கொஞ்சம் கதைங்க. ஓ ஓ வேலைக்கு எடுக்கட்டான் பிள்ளை, இல்லை லக்கேஜ் வேலைக்கு எடுக்கட்டாமே, அதான் சொல்கிறான். ஓகே, இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வெளியில் போகிறோம். ஓகே, அடுத்ததாக காசு மாற்றணும். காசு மாற்றிட்டு அப்புறமா ஒரு டாக்ஸி பிடிக்கணும். பார்ப்போம். ஓடு ஓடு குயிக் ஓடு. ஓகே, போய் கொண்டிக்கிறோம். ഒന്ന് ലണ്ടൻ ഫ്ലൈറ്റ് ഉണ്ട്, ജർമ്മൻ ഫ്ലൈറ്റോ? சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் மக்களே, வாய் எடு. ஓகே, நாங்கள் இப்போ ஏர்போர்ட்லேருந்து உள்ளுக்கு எல்லாம் முடித்து இப்போ வெளியில் வரோம். பாருங்கள், வெளியில் வந்துட்டோம். வெளிப்பகுதியை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையாக இருக்குது. இதிலே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மாமா இதாக உள்ளுக்கு வந்து காசு மாற்றுவோம் கொண்டு பார்த்தோம். இது சரிடா உடக்கு சங்கீதா சைவம். மதம் சங்கீதா சைவம் என்ன தெய்வம் இருந்தாண்ட இங்கே வேண்டாம். இங்கே நல்ல வெளியாக இருக்கும். இப்போ உள்ளுக்கு எல்லாம் மாற்ற சரிவா, அந்த காசு மாத்திர அளவுலாம் உள்ளுக்கு சரிவா ஏண்டா அவங்களெல்லாம் கொஞ்சம் குறைவாக கிடக்கு. அப்போ நாங்கள் பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், லைன் பஸ்ஸுகள்லாம் வருது. லைன் பஸ்ஸுகள்லாம் வருது. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. வானத்துக்கு வெளியில் வந்தாச்சு. இனி நல்ல டாக்ஸியாக பிடிக்கணும். அது வேறு பெரிய மீட்டர் டாக்ஸி பிடிச்சா இன்னும் நல்லன்னு நினைக்கிறேன். டாக்ஸி பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ரொம்ப வண்டியான் ஊருக்கு ஆலப்பாக்கம் தான் நாங்கள் போகணும். ஓகே, இங்கே பாருங்கள். எங்களோட டாக்ஸி வந்துட்டுது. இப்போ நாங்கள் டாக்ஸி அங்கே நிற்குது. இதுக்குள்ள ஏன் வரேன்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த வழியால் போய் தான் அங்கே தாண்டி போகணும். பாருங்கள், எங்களோட ஃபேமிலி எல்லாம் வரையினம். மச்சான் எல்லாரும் வரையினம். அடுத்த குரோலி வித்தக்காரன் வாரார். வாங்க போ. எல்லோரும் மோடியாங்க. வாங்க. ஓகே. என்ன முன்னுக்கு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. 24 hours மோலோ, ஏதோ ஒரு மோல் ஒன்று நடக்குது. நல்லா இருக்குது. இது மேலே நடந்து போகிற பாதைகள் நம்ம பாருங்கள் செஞ்சு வச்சுக்காங்க. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சென்னையில் நிறைய வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வெளியில் எதுவுமே சுற்றி பார்க்கல. முதல் 2 தடவை சபரிமலைக்கு கோயிலுக்கு பக்திபூர்வமாகவே கோயிலுக்கு 2 தடவை போயிட்டோம். இந்த முறை தான் முதல் எல்லாம் கருப்பூட போட்டுக்கொண்டு இந்த நடந்த முறை தான் படிவை என்ஜாய் பண்ணணும். பார்ப்போம். இல்லை மெரின பின்னால் எங்களோட வெஹிக்கிள் தான் இந்த இங்கே பாருங்க. இந்த வேண்டாம் ட்ராவலர் ஃபோர்ட்ஸ் இந்த வாரத்தில் போகிறோம். இதுக்கு அங்கே லக்கேஜ் எல்லாம் இதில் அண்ணா ஏற்றுறார். பாருங்கள் அப்படிங்கிற டெம்போ. இங்கே எல்லாம் கூட டெம்போ தான் சொல்லுவாங்க கூட. அது பாருங்கள், இந்த வெஹிக்கிளில் நாங்கள் போகிறோம். அப்படி இந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த இடமெல்லாம் வேறு மாதிரி முதல் தடவை இப்படியெல்லாம் பார்க்குறபடியா நல்லா இருக்கு. இந்த முறை தான் நிறைய ஷாப்பிங் செய்யணும், நிறைய உடுப்புகள் வாங்கணும், நிறைய சாப்பிடணும். விதமாக இப்படியே நிறைய பிளானோட இந்த முறை வந்திருக்குது.
பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் ஒரு நாளும் நாங்கள் பார்க்குற சுவாரஸ்யமான விடயங்களை சென்னையில் இருந்து கொண்டு உங்களுக்கு வீடியோ பதிவினூடாக வந்து தருவேன். காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக எப்போ இந்தியா சென்னைக்கு எப்போ கடைசியாக வந்தீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்பேன். ஓகே, பாய்.